தேவானுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கும் தேவானுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். அல்லேலூயா அல்லேலூயா பாடுவேன், ஆனந்த தொனியால் உயர்த்துவேன். அல்லேலூயா அல்லேலூயா பாடுவேன், ஆனந்த தொனியால் உயர்த்துவேன். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு எங்கள் வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். நீதியின் கரத்தினார் தாங்கியே நடத்துவார். நீதியின் கரத்தினார் தாங்கியே நடத்துவார். கர்த்தரே என் பலன்,
ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு எங்கள் வாழ்நாள் எல்லாம் ஸ்தோத்திரம். எங்கள் வாழ்நாள் எல்லாம் ஸ்தோத்திரம். எங்கள் வாழ்நாள் எல்லாம் ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கும் எங்கள் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் எங்கள் ராஜாவுக்கு எங்கள் இயேசு ராஜாவுக்கு எங்கள் வாழ்நாள் எல்லாம் ஸ்தோத்திரம். நேசரேவும் தீரு பாதம் அமர்ந்தேன் நிம்மதி நிம்மதியே. நேசரேவும் தீரு பாதம் அமர்ந்தேன் நிம்மதி நிம்மதியே. ஆர்வமுடன் ஆர்வமுடனே பாடி துதித்தேன் ஆனந்தமே
செயல்கள் நினைத்து நினைத்து உள்ளமே பொங்குதையா. உம்பல்ல செயல்கள் நினைத்து நினைத்து உள்ளமே பொங்குதையா. நல்லவரே நல்லவரே நன்மை செய்தவரே நன்றி நன்றி ஐயா. நல்லவரே நன்மை செய்தவரே நன்றி நன்றி ஐயா. வல்லவரே நல்லவரே ஆராதனை ஆராதனை. எல்லாரும் ஆண்டவரை நோக்கி சொல்லுவோம். வல்லவரே வல்லவரே நல்லவரே ஆராதனை ஆராதனை. எத்தனை இன்னல்கள் எத்தனை இன்னல்கள் என் வாழ்வில் வந்தாலும் உம்மை பிரியேனையா. எத்தனை இன்னல்கள் என் வாழ்வில் வந்தாலும் உம்மை பிரியேனையா. சித்தமே செய்து சாட்சியாய் வாழ்வேன் நிச்சயம் நிச்சயமே. சித்தமே செய்து சாட்சியாய் வாழ்வேன் நிச்சயம் நிச்சயமே. ரட்சகரே ரட்சகரே இயேசுநாதா ஆராதனை ஆராதனை. ரட்சகரே ரட்சகரே இயேசுநாதா ஆராதனை ஆராதனை. நேசரே உம் திரு பாதம் அமர்ந்தேன் நிம்மதி நிம்மதியே. நேசரே உம் திரு பாதம் அமர்ந்தேன் நிம்மதி நிம்மதியே. ஆர்வமுடன் ஆர்வமுடனே பாடி துதிப்பேன் ஆனந்தம் ஆனந்தமே. ஆர்வமுடனே பாடி துதிப்பேன் ஆனந்தம் ஆனந்தமே. நம்முடைய கிருபைகளை நினைத்து நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். அளவில்லாத அன்பை நினைத்து நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். கருணை கடலே ஸ்தோத்திரிக்கிறோம். தீமையை பார்க்காத சுத்த கண்ணரே உண்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே எங்களுக்காய் வைத்திருக்கிற தரிசனங்கள் எங்களுக்காய் வைத்திருக்கிற திட்டங்கள் தீர்மானங்கள் அது நிறைவேறும் வரை ஆண்டவரே நாங்கள் பொறுமையோடு காத்திருந்து எல்லா நன்மைகளை பெற்றுக்கொள்ள நீர் உண்மையுள்ளவராய் உயிருள்ளவராய் நீ ஜீவனுள்ளவராய் இருக்கிறபடியால் உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. எல்லா நாமத்திற்கும் மிக மேலான நாமமாய் இருக்கிறபடியால் என் இயேசுவின் நாமம் விலையேற பெற்ற நாமம். ஓ உடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்தும் எந்த ஸ்தானத்திலும் ஆண்டவரே நீர் வந்து எங்களுக்காய் கிரியை செய்கிற தேவன். ஓமை மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. எஸ் லார்ட் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. எல்லா தலைமுறையிலும் எப்போதும் ஆண்டவரே நாங்கள் உம்மை போற்றி துதிக்கிற பிள்ளைகளை மாற்றுங்க.
எங்களோடு உம்முடைய உறவு நின்று போகாதபடி எங்கள் ஆண்டவரை ஈன ஜன பந்துக்கள் உச்சாரம் ஆண்டவரே எங்கள் குடும்பங்கள் முழுவதுமாய் தலைமுறை தலைமுறையாய் எப்போதும் இருக்கிறவராய் ஆதியும் அந்தமும் அல்பா ஒமேகாவுமா இருக்கிறபடியா உம்மை மாத்திரம் ஸ்தோத்திரிக்கிற பிள்ளைகளாய் எங்களை மாற்றுங்க ஆண்டவரே. மக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எல்லா நாமத்திற்கும் மிக மேலான நாமம் இயேசுவின் நாமமே. எல்லா தலைமுறைக்கும் என்று போற்றிடும் நாமம் இயேசுவின் நாமமே. எல்லா நாமத்திற்கும் மிக மேலான நாமம் இயேசுவின் நாமமே. எல்லா தலைமுறைக்கும் என்று போற்றிடும் நாமம் இயேசுவின் நாமமே. இயேசு நாமமே ஜெயம் ஜெயமே, சாத்தான் சக்தி ஒன்றுமில்லையே. இயேசு நாமமே ஜெயம் ஜெயமே, சாத்தான் சக்தி ஒன்றுமில்லையே. அல்லேலூயா ஓசன்னா அல்லேலூயா அல்லேலூயா ஆமென். அல்லேலூயா ஓசன்னா அல்லேலூயா அல்லேலூயா ஆமென். பாவத்திலிருந்து ரட்சிக்குதே எங்கள் இயேசுவின் நாமமே. பாவத்திலிருந்து ரட்சிக்குதே எங்கள் இயேசுவின் நாமமே. நித்திய
எங்கள் இயேசுவின் நாமமே சத்ரு கோட்டைகளை தகர்த்தெறிந்ததே எங்கள் இயேசுவின் நாமமே இயேசு நாமமே ஜெயம் ஜெயமே சாத்தான் சக்தி ஒன்றுமில்லையே இயேசு நாமமே ஜெயம் ஜெயமே சாத்தான் சக்தி ஒன்றுமில்லையே அல்லேலூயா ஓசன்னா அல்லேலூயா அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா ஓசன்னா அல்லேலூயா அல்லேலூயா ஆமென் எல்லா நாமத்திற்கும் மிக மேலான நாமம் என் இயேசுவின் நாமமே என் இயேசுவின் நாமமே என் இயேசுவின் நாமமே எங்கள் இயேசுவின் நாமமே எங்கள் இயேசுவின் நாமமே எங்கள் ராஜாதி ராஜாவின் நாமம் உயர்ந்த நாமமாயிருக்கிறபடியா உன்னதத்தின் நாமமாயிருக்கிறபடியா போற்றுதலுக்குரிய நாமமாயிருக்கிறபடியா எல்லா நாமத்திற்கும் மிக மேலான நாமமே ஓ சர்வ வல்லமையுள்ள நாமமே ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே அதிசயத்தின் நாமம் அந்த நாமம் நேற்று மாறாதது இன்று மாறாதது என்றென்று மாறாத நாமமே எல்லா நாமத்திற்கும் மிக மேலான நாமம் என் இயேசுவின் நாமமே எல்லா நாமத்திற்கும் மிக மேலான நாமம் என் இயேசுவின் நாமமே என் இயேசுவின் நாமமே Yes Lord ஆண்டவரே எங்கள் குறைவுகள் அசைவாடுகிறவர் குறைவுகள் மாத்திரமல்ல ஆண்டவர் நிறைவாயிருக்கும் பொழுதும் எல்லா சூழலும் உம்முடைய கிருபை மாத்திரம் எங்களோட இல்லை என்றார் எஸ் ஜீசஸ் எல்லா சூழலும் நம் ராஜாதி ராஜா நம்மோடு அசைவாடுகிறார் வரவேற்கிறோம் ஆண்டவரே எல்லா சூழலுமை வரவேற்கிறோம் நாங்கள் எடுக்கிற காரியங்களிலே நினைக்கிற காரியங்களிலே எல்லா சூழலும் ஆண்டவரே நம்முடைய கிருபை மாத்திரம் இல்லை என்றார் உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே எங்கள் பாவங்களை நீக்குகிறவர் சாபங்களை நீக்கிறவர் நோய்களை நீக்கிறவர் எல்லா மரண கட்டுகளை நீக்குகிறவர் ஆண்டவரே பாதாள சங்கிலிகள் எங்களை மேற்கொள்ளாதபடி எங்களை பாதுகாக்கிற தேவனாய் இருக்கிறபடியா உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவர் எங்களை ஆசீர்வதிக்கிற தேவன் நீர் ஒருவர் மாத்திரம் ஆண்டவர் ஓ ஹல்லேலூயா வரவேற்கிறோம் தேவாவியே வந்த மர வேண்டும் எங்கள் மீதிலே வரவேற்கிறோம் தேவாவியே வந்த மர வேண்டும் எங்கள் மீதிலே அசைவாடுமையா அனலாக்குமையா
அனலாக்குங்கப்பா, அனலாக்குங்கப்பா, அசைவாடுங்கய்யா, அனலாக்குமையா, அசைவாடு ராஜா, அசைவாடுங்கப்பா. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. Yes Jesus, 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 hallelujah. அசைவாடுங்கப்பா ராஜாவே, எங்கள் மத்திர அசைவாடுங்க. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். மகிமைப்படுத்துகிறோம். கனத்துக்குரியவரே, மகிமைக்குரியவரே, சர்வ வல்லமை உள்ளவரே, உன்னதத்திலிருந்து எங்கள் மத்திர அசைவாடி கொண்டிருக்கிறாய். ஸ்தோத்திரம். Oh, hallelujah, hallelujah, hallelujah. Thank you Lord. நன்றி ஆண்டவரே, நன்றி, நன்றி, நன்றி. எங்கள் மத்தியில் அசைவாடி கொடுக்காய். நன்றி ஆண்டவரே. உடைய பிரசன்னம் நிறைவோ இறைகளை கிருபைக்காய். நன்றி ஆண்டவரே. Thank you Lord. Thank you Jesus. Jesus, Jesus. கட்டுகளை அறுங்க ஆண்டவரே. சாபங்களை முறிங்க. அந்தகார இருட்டின் அதிகாரங்கள், வியாதிகள், பலவீனங்கள் இந்த நிமிஷமே இயேசுவின் ரத்தத்தினாலே சுட்டெரிக்கிறோம். Hallelujah, hallelujah, hallelujah. Yes Jesus, amen. Yes Lord. அசைவாடுங்கப்பா, அனலாக்குங்கப்பா, வரவேற்கிறோம் தேவாவியே, வந்தமர வேண்டும் எங்கள் மீதிலே. வரவேற்கிறோம் தேவாவியே, வந்தமர வேண்டும் எங்கள் மீதிலே. அற்புதங்கள் செய்திடும் ஐயா, அதிசயங்கள் காணரும் ஐயா, அற்புதங்கள் செய்திடும் ஐயா. மரித்தவனை உயிர் செய்த தேவனே, அதிசயங்கள் காணா ஒரு கல்யாணத்திலே குறைவுகளை நிறைவாக்கின ராஜாவே, அற்புதங்கள் செய்திடும் ஐயா, அதிசயங்கள் காணரும் ஐயா, ஆவியாலே நிரப்பிடும் ஐயா, அனல் மூட்டி எழுப்பிடும் ஐயா, ஆவியாலே நிரப்பிடும் ஐயா, அனல் மூட்டி எழுப்பிடும் ஐயா, ஆவியாலே. இந்த திருச்சபை நிரப்பினதுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பிள்ளைகளை நிரப்பின கிருபைக்காய் ஸ்தோத்திரம். ஆவியாலே நிரப்பிடும் ஐயா, அனல் மூட்டி, அனல் மூட்டி உங்கள் துக்கம் எல்லாம் சந்தோஷமாய் மாறும் என்று சொன்ன வாக்குத்தத்தின் பிரகாரமாய், ஓ ஹalleluya, ஆவியாலே நிரப்பிடும் ஐயா, அனல் மூட்டி எழுப்பிடும் ஐயா, அனல் மூட்டி எழுப்பிடும் ஐயா, அனல் மூட்டி எங்களை தட்டி எழுப்புங்க ஆண்டவரே. எங்களை தட்டி உம்முடைய வார்த்தையை சொல்லத்தக்கதாய் மற்றவர்களுக்கு எங்களை சாட்சியா எடுத்து பயன்படுத்துங்கப்பா. உம்முடைய பிள்ளைகளை பயன்படுத்துங்க. அன்பியாலே நிரப்பிடும் ஐயா, அனல் மூட்டி எழுப்பிடும் ஐயா. துதியும் கனமும் மகிமையும் புகழும் எங்கள் ராஜாதி ராஜா உம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை எஸ்கேஎம் திருச்சபை சார்பிலே உங்களை வாழ்த்துக்கிறோம், வரவேற்கிறோம். ஜெபிக்கலாம். நல்ல ஆண்டவரே, இந்த காலை வேலைக்கு ஜெபிக்கிறோம், காலை ஆராதனை ஜெபிக்கிறோம். கிருபையாக நடத்தும் எலக்ட்ரிக் பவர், ஆடியோ, வீடியோ மற்ற விதமான பொருட்கள் கருவிகளை மறைத்துக் கொள்ளும் அடியனை விலைக்கு ஆண்டவரை நீங்கள் பேசும். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். இந்த காலையில நாம் பார்க்க போகிறது ரோமர் புத்தகத்திலிருந்து சில வசனங்களை நாம் பார்ப்போம். இந்த நாளிலே நாம் பார்க்க போகிற வசனங்கள், அதற்கான தலைப்பு, இந்த போரில் யார் வெற்றி பெற போகிறார்கள்? இந்த போரில் யார் வெற்றி பெற போகிறார்கள்? மாமிசத்துக்கும்
ஆவிக்கு நடக்கிற இந்த ஒரு ஆவிக்குரிய ஒரு போர் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். வசனத்துக்குள்ளே நாம் போகலாம். ரோமர் 7 அதிகாரம் 23. ஆகிலும் என் மனதின் பிரமாணத்துக்கு விரோதமாக போராடுகிற வேறொரு பிரமாணத்தை என் அவயங்களில் இருக்க காண்கிறேன். அது என் அவயங்களில் உண்டாயிருக்கிற பாவ பிரமாணத்துக்கு என்னை சிறையாக்கி கொள்கிறது. பவுல் நமக்கு விலகி சொல்ற காரியமானது, என் மனது விரும்பாத ஒன்றோடு போராடுகிற வேறொரு பிரமாணம் என் உடலிலே இருக்கிறதை நான் காண்கிறேன். ஐ சி. என் மனது விரும்பாத ஒன்றோடு கூட நான் போராடுகிறேன். உண்மையிலே அதை அந்த காரியத்தின் மேலே எனக்கு விருப்பம் இல்லை, எனக்கு நாட்டம் இல்லை, ஆசை இல்லை. ஆனாலும் கூட ஏதோ ஒன்று அதை செய்ய வேண்டும் எனக்குள்ளே ஏவுதல் செய்கிறது. வேறொரு பிரமாணம் என் உடலில் இருக்கிறதை காண்கிறேன். அது என் உடலை என்ன செய்கிறது? பாவத்துக்கு சிறையாக்கி கொள்கிறது என்று பவுல் சொல்றார். வாழ்க்கையிலே இந்த மாமிசத்தோடு கூட நடக்கிற இந்த ஆவிக்குரிய போராட்டத்திலே யார் வெற்றி பெற போகிறார் என்பதற்கு நாம் தான் முடிவு செய்யணும். இயேசு அவர் கெத்செமனே தோட்டத்தில் இருக்கும்போது அங்கு தம்முடைய சீடர்களை பார்த்தவர் சொல்ற இந்த காரியமானது மத்தேயு 26 அதிகாரம் 41 அங்கு பார்க்கிறோம். 26:41. நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு விடுதெரிஞ்சோம் பண்ணுங்கள், ஆவி உற்சாகம் உள்ளதான், மாமிசமோ பலவீனம் உள்ளது என்றார். ஏன் சொல்றார்? சீடர்களை பார்த்து சோதனைக்கு உட்படாதபடி விடைத்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். ஆவி உற்சாகமா இருக்கிறது, மாமிசம் என்ன செய்கிறது? பலவீனம், வீக்கா இருக்கிறதாக வேதம் நமக்கு போதிக்கிறதே பாவம். அதேதான் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நாம் பலமுள்ளவனாய் நாம் இருக்கிறோம். ஆனால் நம்முடைய சரீரம் என்ன செய்கிறது? உற்சாகம் இழந்து போகிறதை வேதம் நமக்கு போதிக்கிறதை நாம் வாசிக்கிறோம். இதைதான் நாம் வாசித்த வசனம் சொல்லுகிறது, என் மனதின் விரும்பாத ஒன்றோடு கூட நான் போராடுகிறேன். வேறு ஒரு பிரமாணம், ஒரு லா உடலிலே இருப்பதை நான் உணர்கிறேன் என்று அங்கு சொல்றார். அதுதான் என்னை சரியாக்கி கொண்டிருக்கிறதாக பவுல் நமக்கு எழுதுகிறார். சரி, 7 அதிகாரம், ரோமர் 7 அதிகாரம் 18 வசனம் தொடங்கி சில வசனங்களை நாம் பார்க்கலாம். 7 அதிகாரம் 18 என்ன சொல்? அது எப்படி எனில், என்னிடத்தில், அதாவது என் மாமிசத்தில் நன்மை வாசமா இருக்குதல் என்று நான் அறிந்திருக்கிறேன். நன்மை செய்ய வேண்டும் என்று விருப்பம் என்னிடத்தில் இருக்கிறது, நன்மை செய்வதோ என்னிடத்தில் இல்லை. தொடர்ந்து பவுல் சொல்றார், என் உடலில் நல்லது இல்லை என்று நான் உணர்கிறேன். நன்மை செய்ய வேண்டும் என்று நான் விரும்புகிறேன், ஆனால் நன்மை செய்வதோ என்னிடத்தில் இல்லை என்று பவுல் தன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே அவர் போராடுகிற அந்த நிலவரத்தை நமக்கு சொல்றார். நம்முடைய வாழ்க்கையில பார்க்கும்போது இப்படிதான் நம்முடைய ஆவிக்குரிய காரியம் போய் கொண்டிருக்கிறது. நன்மை செய்ய வேண்டும் என்று நாம் விரும்புகிறோம், ஆனால் நன்மை செய்வதோ என்னிடத்தில். ஆண்டவராய் இருக்கிற இயேசுவை நேசிக்கணும், ஆராதிக்க வரணும், ஜெபம் பண்ணணும், வேதம் வாசிக்கணும், அவருக்கு உண்மை உத்தமாய் நடக்கணும் என்று உள்ளத்துல ஒரு பெரிய ஒரு வாஞ்சை, நமக்கு ஆசை இருக்கிறத பார்க்கும். ஆனால் அதெல்லாம் நம்மால ஏன் முடியல? இந்த மாமிசத்தோடு கூட ஒரு பெரிய ஒரு போராட்டத்தை நாம் போராடி கொண்டிருக்கிறோம். ரட்சிக்கப்பட்ட நமக்கு என்ன சொல்றாரு என்பதை நாம் பார்க்கலாம். ஆதலால் நான் விரும்புகிற நன்மையை செய்யாமல் விரும்பாத தீமையை செய்கிறேன். நான் விரும்புகிற நன்மை செய்யாமல் விரும்பாத தீமை செய்கிறேன். நாம் என்னெல்லாம் நாம் விரும்புகிறோமோ, இது ரட்சிக்கப்பட்ட தேவனுக்கு பயந்து பரிசுத்தமாய் வாழ வேண்டும் நினைக்கிற கிறிஸ்துவருக்காக நடக்கிற ஒரு பெரிய ஒரு போராட்டம். இந்த ஆவிக்குரிய போராட்டத்தில் எல்லாரும் அடங்கும். நீர், நான், எல்லாரும் இதுல அடங்கும் என்று வேதம் சொல்லுங்க. ரட்சிக்கப்பட்டு ஒரு வருஷம் உள்ளவனும் பல வருஷங்கள் ரட்சிக்கப்பட்டவரும் எல்லாருக்கும் இந்த வசனம் அடங்கும் என்பதை நாம் மறக்கூடாது. ஆதலால் நான் விரும்புகிற நன்மை செய்யாமல் விரும்பாத தீமையை நான் செய்கிறேன். எனக்கு தீமை, எனக்கு அது பிடிக்கல, தவறான காரியம், தேவனுக்கு சித்தமில்லாத காரியம், ஆண்டவர் அருவருக்கிற காரியம் எனக்கு தெரியும். ஆனால் கூட
அந்த காரியத்தை செய்ய வேண்டும் என்று நான் உள்ளத்துக்குள்ளே நான் விரும்புகிறேன் என்று வேதம் நமக்கு போதிக்கிறதை நாம் வாசிக்கிறோம். தொடர்ந்து சொல்றார், அந்தபடி நான் விரும்பாததை நான் செய்தால் நான் அல்ல, அது எனக்குள்ளே மாசமா இருக்கிற பாவமே அப்படி செய்கிறது. ஒருவேளை நான் விரும்பாத காரியத்தை நான் செய்தால் உண்மையிலே அதை நான் விரும்பி நான் செய்யவில்லை, அது நான் அல்ல, எனக்குள்ளே வாசமா இருக்கிற பாவமே அப்படி செய்கிறது. புரிந்து கொள்ள வேண்டிய காரியம் என்ன? நமக்குள்ளே பாவம் எப்போதும் வாசமா இருக்கிறது. சொன்ன தாயின் கருவிலே நாம் பிறக்கும் போது பாவத்திலே நாம் பிறந்தோம் என்று வேதம் நமக்கு தெளிவாய் சொல்லுகிறது. அதனால் எனக்குள்ளே இருக்கிற அந்த பாவம் என்ன செய்கிறது? நான் விரும்புவதை செய்யாமல் தடுப்பதாக நமக்கு போல் சொல்றார். அடுத்த வசனம், ஆனபடியா நன்மை செய்ய விரும்புகிற என்னிடத்தில் தீமை உண்டென்று ஒரு பிரமாணத்தை காண்கிறேன். ஆனபடியா நன்மை செய்ய விரும்புகிற என்னிடத்தில் தீமை உண்டென்கிற ஒரு பிரமாணத்தை காண்கிறேன். நன்மை செய்யலாம் என்று நினைக்கும் போது தீமை எனக்குள்ளே இருக்கிறதை நான் காண்கிறேன். ஒவ்வொருக்கும் நமக்கு தெரியும், ரட்சிக்கப்பட்ட நாம் வாழ்க்கையிலே நன்மை எது தீமை என்று நமக்கு தெரியும். அதனாலே இது குறித்து நாம் அதிகமாய் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. அதனாலே ரட்சிக்கப்பட்ட மகளா இருக்க நமக்கு நன்மை எது, நல்லது எது, கெட்டது எது, தீமை எது எல்லாம் நமக்கு தெரியும். தெரியாது ஒன்றுமில்லை. ஆனால் ஒரு பெரிய ஒரு ஆவிக்குரிய போராட்டத்திலே நாம் இருக்கிறோம் என்பதை நாம் மறக்க கூடாது. வேதனுக்கு போதிக்கிறது. ஆகிலும் என் மனதின் பிரமாணத்துக்கு விரோதமாக போராடுகிற வேறொரு பிரமாணம் என் அவைகளில் இருக்கிறது காணுகிறேன். அது என் அவைகள் உண்டாயிருக்கிற பாவ பிரமாணத்துக்கு என்னை சரியாகி கொண்டிருக்கிறது. முதல்ல பார்த்தோமே அதே வாசம் சொல்றார் பவுல், என் மனது விரும்பாத ஒன்றை போராடுகிற வேறொரு பிரமாணம் என் உடலில் இருக்கிறது நான் காண்பதாக அங்கு பவுல் நமக்கு சொல்றான். 24ஆம் வசனம், நிர்பந்தமான மனுஷன் நான், இந்த மரண சரீரத்திலிருந்து யார் என்னை விடுதலையாக்குவார்? நிர்பந்தமான மனுஷன் நான், இந்த மரண சரீரத்திலிருந்து யார் என்னை விடுதலையாக்குவான்? யார் என்னை விடுதலையாக்க முடியும் இந்த இந்த சரீரத்திலிருந்து? நமக்கு பவுல் நமக்கு கேட்கிறதையும் நாம பார்க்கணும். அதனால 1ஆம் நூற்றாண்டிலே ஒரு சில இடத்தில் அங்கு ரோமாபுரியில் செய்வாங்க. ஒருத்தன் கொலை செய்தால், கொலை செய்யப்பட்ட யார் கொலை செய்தானோ கொலை செய்யப்பட்ட அந்த சடலத்தை கொலை செய்தவருடைய முதுகிலே அதை கட்டி வைப்பான். கட்டி வைத்தா அதை சுமந்து கொண்டு தான் அவன் போகணும். அப்படியே அவன் சுமந்து கொண்டு போகும்போது அந்த சடலமானது சில நாட்கள் கழித்து அழுகி நாற்றம் பிடித்து புழு வந்து அதோடு கூட அதை சுமந்து போகிற கொலை செய்த அவனும் அதோடு கூட சேர்ந்து மறிக்கணும். இதுதான் பவுல் எழுதுகிறான். இதை விலைக்கு சொல்ற அப்படிப்பட்ட ஒரு தண்டனை. இப்படி நான் சுமந்து போகிறேன், இது நான் நினைத்து விரும்புகிற காரியம் இல்லை. ஆனால் இந்த பிரமாணம் என்ன செய்கிறது? லா நம்மை குற்றவாளியாக்குறது என்று அங்கு பவுல் நமக்கு எழுதுவதை நாம் அவசியம். ஒரு வசனத்தை நாம் படித்திருக்கிறோம். 2 நாளாகும் 20 வாசிக்கிறோம். அங்கு யோசபாத் சொல்றார், இந்த யுத்தத்தை பண்ணுகிறவர்கள் நீங்கள் அல்ல, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்வார். அங்கு அந்த வசனம் அந்த இடத்துக்கு அது சரியாக இருக்கும். இந்த யுத்தம் உங்கள் அல்ல, அதனால தேவன் யுத்தம் செய்வார் என்று நாம் சும்மா இருக்க முடியாது. நாவிக்கிற வாழ்க்கையிலே எல்லாவற்றையும் ஆண்டவர் பார்த்துக் கொள்வார்னு சும்மா இருக்க முடியாது. நாம் செய்ய வேண்டிய காரியங்களை நாம் செய்தால்தான் அப்போது ஆவிக்குரிய காரியத்திலே நாம் வெற்றி பெறலாம் வேதம் கூறுகிறது. ஓகே, 3 சிறிய தலைப்புல பார்க்கலாம். இந்த போரில் தேவன் நமக்காக என்ன செய்வார்? வாட் காட் வில் டூ ஃபார் அஸ் இன் தி பேட்டில். ஒரு பெரிய ஒரு ஆவிக்குரிய ஒரு யுத்தம். இதுல தேவன் என்ன செய்வார் பார்க்கும்போது 8ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் என்ன செய்வாராம்? முதல் சொல்றது, he will raise you, பரிசுத்த ஆவி உன்னை உயிர்ப்பிப்பார். 8ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம், அன்றியும் இயேசுவை மரித்தோர்ந்து எழுப்பினுடைய ஆவி உங்களிலே வாசமா இருந்தால், கிறிஸ்துவை மரித்தோர்ந்து எழுப்பினவர் உங்களிலே வாசமாய் இருக்கிற நம்முடைய ஆவினாலே சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களை உயிர்ப்பிப்பார். அதனால பவுல் சொல்றார், இந்த பரிசுத்த ஆவி உங்களுக்குள்ளே வாசமா இருந்தால் அந்த பரிசுத்த ஆவின சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களை உயிர்ப்பிப்பார். பாவத்தை தேடி போகிற, சாபத்தை தேடி போகிற, உலகத்தோடு போகிற அந்த காரியங்களை நிச்சயம் இந்த பரிசுத்த ஆவியானவர் அவர் உயிர்ப்பிப்பார் என்று நமக்கு வேதம் நமக்கு சொல்வதை நாம் அங்கு வாசிக்கிறோம். அதனால் நாம் என்ன சில இச்சையை நாம் ஜெயிக்க வேண்டுமானால் நமக்குள்ளே பரிசுத்த ஆவி எப்போதும் வாசமா இருக்க வேண்டும் என்பதை நாம் ஒரு நாள் போதும் நாம் மறக்க கூடாது. வேதம் நமக்கு போதிக்கிறது. அடுத்த வசனம், ஆகையால் சகோதரரே, மாமிசத்தின்படி பிடிக்கிறதுக்கு நாம் மாமிசத்துக்கு கடனாளிகள் அல்ல. மாமிசத்தின்படி பிடிக்கிறதுக்கு நாம் மாமிசத்துக்கு
நாம் கடனாளி அல்ல. ஏன் நாம் கடனாளி அல்ல? நம்முடைய கடனை இயேசு சிலுவிலே அடைத்தார், ரத்தத்தினால செய்தார். நம்முடைய பாவங்களை அவர் செய்தார், கழுவினார். வேதம் கூறுகிறது. 13ஆம் வசனம், மாமிசத்தபடி பிழைத்தால் சாவீர்கள், ஆவியினால் சரீரத்தின் செய்கைகளை அடித்தால் அவன் பிழைப்பான். வசனம் மீண்டும் தெளிவுபடுத்துகிறது. நமது எண்ணம், நம்முடைய சிந்தனையை சொல்கிறபடி நாம் நடந்தால் அது நமக்கு நம்முடைய ஆவிக்குரிய மரணத்தை தான் கொண்டு போகும். ஆனால் நம்முடைய பரிசுத்தாவி சொல்கிறபடி நாம் நடக்கிற மகனாய் மகளாய் நம்ம இருப்போமானால் அப்போது நாம் பிழைக்கலாம் என்று வேதம் கூறுகிறது. அதனாலே விசுவாசிகளாய் இருக்கிற நம்ம வாழ்க்கையில இந்த போரில், இந்த ஆவிக்குரிய போரிலே நாம் வெற்றி பெற வேண்டுமானால் நாம் செய்ய வேண்டிய காரியம் செய்தால்தான் இந்த ஆவிக்குரிய இந்த போரிலே, யுத்தத்திலே நாம் வெற்றி பெறலாம். நமக்கு போதிக்கிறது. 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் எல்லாருக்கும் தெரிந்த வசனம். 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 13, மனுஷருக்கு நேரிடுகிற சோதனை இல்லாமல் வேறு சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை, தேவன் உண்மை உள்ளவராய் இருக்கிறாரே. வசனம் சொல்லுகிறது, மனுஷருக்கு சொல்ற காரியம் என்ன, எனக்கு வந்தது போல யாருக்கு வந்தது இல்லை, எனக்கு வந்த கஷ்டத்தை போல பிரச்சனை போல யாருக்கு வந்தது இல்லைன்னு பல சொல்றது எல்லாம் கேள்விப்பட்டிருக்கோம். ஆனா இங்க வசனம் சொல்றது எல்லாருக்கும் இப்படிதான் சோதனை வருகிறது. ஆனால் உனக்குள்ள இருக்கிற என்ன செய்வாராம், அவர் தேவன், அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். என்ன செய்வார், சோதனை வரும்போது அதற்கு தப்பிக்க நமக்கு அவர் வழியை அவர் காண்பிப்பார். இப்படியாக நமக்கு சோதனை வரும்போது அதனை தப்பிக்க நமக்கு அவர் வழியை காண்பிப்பார் வேதம் கூறுகிறது. 2வது நம்ம பார்க்கிறோம், அவர் நம்மை நம்முடைய பிள்ளைகளாக்கி இருக்கிறார். He made us to be his children. எப்போது நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோமோ நாம் அவருக்கு மகனாக மகளாக இருக்கும் வேதம் கூறுகிறது. 8ஆம் அதிகாரம் ரோமர் 15ஆம் வசனம், உங்களை 8ஆம் அதிகாரம் ரோமர் 8ஆம் அதிகாரம் அல்லேலூயா. இப்போது வசனத்துக்குள்ளே வரலாம். 8ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம், அந்தபடியே திரும்பவும் பயப்படுறதுக்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதா என்று கூப்பிடுகிற புத்திர சுவீகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள். இப்போது வசனம் சொல்கிறது, அவர் நம்மை நம்முடைய பிள்ளைகளாக்கி இருக்கிறார். நமக்குள்ளே நம்மை அடிமைத்தனத்தை வைத்திருக்கிற அந்த ஆவி நம்மை விட்டு போனது. இப்போது அவரிடத்தில் தகப்பனிடத்தில் நிறுவது போல நமக்கு அங்கீகாரம் கொடுத்திருக்கிறார். நம்மை மகனாக மகளாக மாற்றினார் வேதம் கூறுகிறது. 16ஆம் வசனத்தை வாசிக்கலாம். நாம் தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியோட கூட சாட்சி கொடுக்கிறார். நாம் ஆண்டோட பிள்ளையா இருக்கிறோமா இல்லையான்னு பல நேரத்தில் நமக்கு சந்தேகம் வருகிறது. ஆனால் வசனம் சொல்கிறது, நாம் தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறோம் என்று நமக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவி செய்கிறார், நம்முடைய ஆவியுடனே கூட சாட்சி கொடுக்கிறார். அதனால் மறந்துடாதீங்க. ஒருவேளை நீங்கள் மறந்து போனால் கூட, சோர்ந்து போனால் கூட, இல்லை கர்த்தருக்கு மகனாக மகளாக இருக்கிறோமா, ஏன் இந்த சோதனை வந்தது, இப்படியா யோசிக்கும் போது நாம் நினைக்க வேண்டிய காரியம் என்ன, நமக்குள்ள இருக்கிற அந்த பரிசுத்த ஆவி செய்கிறார், நாம் ஆண்டவருக்கு நாம் மகனாக மகளாக இருக்கிறோம் என்று அவர் சாட்சி கொடுக்கிறார். வேதம் நமக்கு போதிக்கிறது. 17ஆம் வசனம், நாம் பிள்ளைகளானால் நாம் பிள்ளைகளானால் சுதந்திரமாகிறோமே. தேவனுடைய சுதந்திரமாகும், கிறிஸ்துவுக்கும் உடன் சுதந்திரமாகுமே. கிறிஸ்துவுடனே கூட நாம் ஐயப்படும்படிக்கு அவரோடு கூட பாடுபட்டால் அப்படியாகும். என்ன சொல்றார், அவர் பிள்ளைகளாய் நாம் இருந்தால் நமக்கு சில பாடுகள், கஷ்டங்கள், போராட்டங்கள் உண்டு. நன்மை பெற்ற நாம் சில கஷ்டங்களை நாம் சகிக்க வேண்டும் என்று நமக்கு சொல்லாமல் என்ன செய்யறார், எங்க பவுல் நமக்கு சொல்வதை நாம் வாசிக்கிற 4 விதமாக நன்மை பெற்றிருக்கிறோம். நன்மை பெற்று நாம் சில தீமைகளை, சில கஷ்டங்களை நாம் பெற்றால்தான் இந்த ஆவிக்குரிய ஓட்டத்திலே நாம் வெற்றி பெறும்படி வேதம் போதிக்கிறது. 3வது பார்க்கிறோம் தலைப்பிலே, அவர் நமக்காக பரிந்து பேசுவார். He intercedes for us என்று வேதம் கூறுகிறது. ரோமர் 8ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம் 26, அந்தபடியே ஆவியானவரும் நமது பலவீனங்களை நமக்கு உதவி செய்கிறார். நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியதன் என்று அறியாமல் இருக்கிறபடினால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு கூட நமக்காக வேண்டு செய்கிறார் என்று வேதம் போதிக்கிறது. சில நேரத்தில் துயரம் வரும்போது, வேதனை வரும்போது, குடும்பத்தில் யாராவது நெருங்கிய உறவுகள் மறிக்கும் போது, அப்போது என்ன செய்ய முடியாது, வார்த்தைகள் வராது, ஜெபிக்க வார்த்தைகள் வராது, ஆனால் கூட கண்ணீர் தான் விடும். அப்போது வசனம் சொல்கிறது, அப்படி நாம் ஜெபிக்கும் போது வார்த்தைகள் வராத பொழுது
அப்போது வார்த்தைகளை என்ன செய்வார்? கர்த்தர் நமக்குள்ளே கிரியை செய்வ வார்த்தையா நம்மோடு கூட பேசுவார். வேதம் நமக்கு போதிக்கிறது. அடுத்த வசனம் 27 நாம் வரலாம். என்ன சொல்றார்? ஆவியானவர் தேவனுடைய சித்தத்தின்படியே பரிசுத்தவான்களுக்காக வேண்டும் செய்கிறபடினால் இருதயங்கள் ஆராய்ந்து பார்க்கிறவர் ஆவியின் சிந்தையை என்னது அறிவார். அதனாலே நமக்குள்ளே இருந்து ஆராய்ந்து தேவ சித்தத்தை அறிந்து கொள்ள நமக்கு உதவி செய்கிறார். நம்முடைய மாமிசத்துல தேவ சித்தம் எதுவும் நம்மால் அறிந்து கொள்ள முடியாது. ஆனால் கூட ஆவியானவர் நமக்குள்ள இருக்கிறபடினால் அதை அறிந்து கொள்ள நமக்கு உதவி செய்ய நம்முடைய இருதயங்களை ஆராய்ந்து தேவ சித்தத்தின்படி நடத்த நமக்கு வழியை தர வேதம் கூறுகிறது. 33க்கு நாம் வரலாம். 33ஆம் வசனத்துக்கு வரலாம். தேவன் தெரிந்து கொண்டவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் யார்? தேவனே அவர்களை நீதிமான்களாக்கி இருக்கிறார்கள். நம்முடைய வாழ்க்கையில பார்க்கும்போது நாமிக்குரிய வாழ்க்கையில சில நேரத்தில் தவறுகள் நடக்கலாம், தவறி போய்களான கூட நாம் குற்றவாளி என்று இந்த உலகத்துல யாரும் குற்றம் தீர்க்கவோ இல்லை குற்றம் சாட்டவோ நம்ம பழி சொல்லவோ வேதம் சொல்லுகிறது. நாம் தேவனாலே தெரிந்து கொண்டவர். நம் மீது குற்றம் சாட்ட யாருக்கு அதிகாரம் இல்லை. நாம் தேவனாலே நீதிமான்களாக்கப்பட்டுள்ளோம். தேவனுடைய பார்வையிலே நாம் நீதிமான்களாக இருக்கிற வேதம் போதிக்கிறது. 34 ஆக்கினுக்குள்ளாக தீர்க்கிறவன் யார்? கிறிஸ்துவே மரித்தவர், அவரே எழுந்தெழுக்கிறார், அவரே தேவனுடைய வலது பக்கத்துல இருக்கிறார், நமக்காக வேண்டுதல் செய்கிறவருமாய் அவரே இருக்கிறார். அதனால சொல்லுகிறது, உலகத்துல எல்லாரும் நம்மை தவறுதலாக பேசினால் கூட ஆண்டவர் தாமே பிதாவின் பக்கத்திலே இருந்து நமக்காக வேண்டு செய்கிறார். இந்த போரிலே நான் வெற்றி பெற வேண்டுமானால் நாம் நமக்காக ஜெபம் பண்ணோம், அவர் நமக்காக ஜெபம் பண்ணுவார். அவர் செய்ய வேண்டியது அவர் செய்து கொண்டிருக்கிறார். நாம் செய்ய வேண்டியது நாம் செய்தால்தான் இந்த போரிலே ஆவிக்குரிய போரிலே ஸ்பிரிச்சுவல் வார்வை வெற்றி பெறலாம். ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் தாமிகளோடு இருப்பார். கர்த்தர் ஆஸ்வதிக்கட்டும். ஆமேன். கர்த்தாவை கேட்கிற ஒவ்வொரு மகனோடு கரம்பகட்டும். ஆமேன். God bless you. Take care.